முருகரோட வழிபாட்டு தலங்களில் முக்கியமானது வடபழனி முருகன் கோவில். ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இங்கே வடபழனி முருகன் கோவிலில் முருகருக்கு தனி சந்நிதி இருக்குது. முருகர் ரொம்ப அழகாக காட்சி தருவார். அது மட்டும் இல்லாமல் காலில் செருப்போட பாதரட்சகையோட காட்சி தர கோவில் இது ஒன்று தான். அதே மாதிரி இங்கே வள்ளி தேவி அன்னைக்கு தனித்தனி சந்நிதி இருக்குது. முருகருக்கு ரொம்ப பிடிச்ச கிரகமான செவ்வாய் கிரகத்துக்கும் இங்கே தனி சந்நிதி இருக்குது. செவ்வாய் பகவானுக்கும் ஒரு தனி சந்நிதி இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா முதல் அண்ணாசாமி தம்பிரான்றவர் தான் இது கட்டுறதுக்கே காரணமானவர். முதல்ல ஒரு கீத்து கொட்டகையில் தான் பழனிலேருந்து வாங்கிட்டு வந்த முருகர் ஃபோட்டோவை வச்சு அவர் பூஜை பண்ண ஆரம்பித்தார். அவருக்கு சக்தி வர்றது உள்ளுக்குள்ளே உணர்ந்து தன்னோட நாக்கை திருத்தணி முருகனுக்கு அர்ப்பணிக்கிறாரு. உடனே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறதெல்லாம் நடக்கவும் அவருக்கு வழி வந்த ரத்னசாமி தம்பிரான்றவர் இப்போ இருக்க முருகரோட சிலையை வடிவமைக்கிறாரு. அதுக்கப்புறம்